இருக்கீங்களா? கார்த்திக் சார், மேடம். ஐஷு ஐஷு யாருன்னு பாருமா, யாரோ கூப்பிட்டுட்டு இருக்காங்க பாருமா. கார்த்திகா, கொஞ்சம் யாருன்னு பாரு. இங்க பாப்பா வேற அழுதுட்டு இருக்கான். சரிங்கக்கா, நான் பாக்குறேன். என்னாச்சு? கார்த்திக் சார் இன்னும் வரலையா? சார் ஆமா சார், வீட்ல இருந்து லேடிஸ் வாய்ஸ் மட்டும் தான் கேக்குது. கார்த்திக் சாரை கூப்பிட்டு பார்த்தேன், இன்னும் யாரும் வரல சார். ஓகே கிஷோர், சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஹலோ, ஹூ ஆர் யூ? யார் நீங்க? இப்படி திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்கீங்க. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்சா மாதிரியா? அப்ப இந்த பொண்ணு நம்மள என்ன சொல்ல வருது? ஓ, நம்மள நாய் என்ன சொல்லுதோ? சோடிதன்ன தேடுது தேடுது மானே, ஒரு போல கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மான், அது திக்க விட்டு திசைய விட்டு நிக்குது நிக்குது முன். ஹலோ மிஸ்டர், உங்களை தாங்க கேட்டுட்டு இருக்கேன். என்ன திருன்னு முடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம், என்னங்க ஏதோ நீங்க பாட்டு பேசிட்டே போறீங்க. நான் யார் தெரியுமா? ஹலோ மிஸ்டர், நீங்க யாரா வேணா இருங்க. யாரா இருந்தா என்ன? திறந்த வீடா இருந்தா உள்ள நுழைஞ்சிருவீங்களா? அந்த மாதிரி உள்ள எது நுழையும் தெரியும்ல. என்ன இந்த பொண்ணு நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம யூனிஃபார்முக்காவது ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ஐயோ, செம்ம வாயாடியா இருப்பா போல இருக்கே. மேடம், நான் கார்த்திக் சாரை பார்க்க வந்திருக்கேன். கார்த்திக் சார் கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். அவர் வீட்டில் இருக்கேன்னு சொன்னாரு, அதனால தான் வந்தேன். நீங்க கார்த்திக் சாரை கூப்பிடுங்க. ஹலோ, நீங்க யாரை வேணா பார்க்க வாங்குங்க. அதை பத்திலாம் ஒரு கேரும் கிடையாது. எதுவா இருந்தாலும் டோருக்கு வெளியில நின்று கேட்கணும், கார்த்திக் சார் இருக்காங்களான்னு. இப்படி திறந்த வீட்டு உள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரிலாம் நுழையக்கூடாது. நாங்க லேடிஸ் மட்டும் தனியா இருக்கோம். எதுவா இருந்தாலும் டோருக்கு வெளியில நின்று தான் கேட்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க, பாத்துக்கோங்க. அப்படிதான் பேசுவேன். இப்படி லேடிஸ் தனியா இருக்க வீட்டுல பெர்மிஷனே இல்லாம உள்ள வந்தீங்கன்னா நான் இப்படிதான் பேசுவேன். இப்படி எங்களோட பெர்மிஷனே இல்லாம வீட்டுக்குள்ள நுழையறீங்களே, அது தப்பு இல்ல. அப்ப நான் இப்படிதான் பேசுவேன். ஏப்பா, என்ன வாய் இந்த பொண்ணுக்கு? பார்க்க சாஃப்டா இருக்கு, ஆனா பேசுனா என்ன வாய் பேசுது இந்த பொண்ணு? கடவுள் வாய் வச்சானோ இல்ல வேற எதையும் படைச்சு வச்சிட்டானான்னு தெரியல. ஏப்பா, என் காதுல இருந்து ரத்தம் வந்துடும் போல இருக்கு. இங்க பாருங்க மேடம், நான் கார்த்திக் சாரை பார்க்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு சாரை கூப்பிடுங்க. நான் பார்த்துட்டேன்னா பேசிட்டு கிளம்பிடுவேன். கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அதெல்லாம் கார்த்திக் வீட்ல இல்ல, போயிட்டு அப்புறம் வாங்க, கிளம்புங்க. ஓ எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, நான் ஒரு போலீஸ்ங்க. என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்க, தப்பா இல்ல? கொஞ்சம் பார்த்து பேசுங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. ஹலோ, இங்க பாருங்க, நீங்க யூனிஃபார்ம் போட்டுருந்தா போலீஸ் ஆயிட முடியுமா? யாருக்கு தெரியும் உண்மையிலே நீங்க போலீஸா இல்ல பொறுக்கியான்னு? அடிப்பாவி, என்ன சடனா நம்மளை பொறுக்கின்னு சொல்லிட்டான். கொஞ்சம் கூட நம்ம மேல ஒரு பயமே இல்லாம பேசுறான். நம்ம கிட்ட யாரும் இந்த மாதிரி நின்று பேசுனதே கிடையாது. இவளுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான். இருடி உனக்கு வச்சுக்கிறேன். ஹலோ, என்ன மைண்ட் வாய்ஸ் திட்டிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன வேணா திட்டிக்கோங்க, எதுவா இருந்தாலும் டோருக்கு வெளியில வச்சு திட்டிக்கோங்க. ஓகே, சீக்கிரம் வெளியில கிளம்புங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் நிக்காதீங்க, கிளம்புங்க வெளியில. ஹலோ, இல்லம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. நான் என்ன ஏதோ டொனேஷன் கேட்க வந்தவனா இல்லை உங்கள் வீட்டுக்கு பிச்சை எடுக்க வந்திருக்கேனா? வெளியில் போன்னு விரட்டுறீங்க. அம்மா, கார்த்திக் சாரை பார்க்க வந்திருக்கேம்மா. அவர் தான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னார். என்ன அதான் சொல்றேன்ல, கார்த்திக் வீட்ல இல்லைன்னு. அவன் வந்த பிறகு வாங்க, வெளியில போங்க. ஓ, கார்த்திக் சாருக்கு இந்த மரியாதையா? அப்போ நம்மெல்லாம் ஏமாத்திரம், நமக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் யார் இவனு தெரியலையே. அப்படிப்பட்ட மதுவையே கார்த்திக் சார் உண்டுன்னு ஆக்கிட்டாரு. இவன் யாருன்னு தெரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் என்ன யோசனை? வெளியில போன்னு சொன்னேன். ஹலோ, வெளியில போறியா இல்ல நான் வேற மாதிரி உன்னை வெளியில அனுப்புவா? வேற மாதிரி வெளியில அனுப்புவீங்களா மேடம்? வேற மாதிரினா என்ன மாதிரிமா? ஷர்ட்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில விடுவேன். கண்டிப்பா இவ செய்வா, செய்யக்கூடிய ஆளுதான். இவ்வளவு தைரியமோ? இப்படி ஒருத்தையா நான் என் வாழ்நாளில் பார்த்ததே கிடையாது. யாரடி நீனு? சரி, கார்த்திக் சார் வரட்டும், அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெளியில் போயிடுறேன். நீங்கள் என்ன வேற மாதிரிலாம் வெளியில் அனுப்ப வேணாம். இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசுனதுல என் எனர்ஜி போயிடுச்சு மேடம். ஒரு கிளாஸ் வாட்டர் கிடைக்குமா? தண்ணியா? நீங்க வரும்போதே குடிச்சிட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் எங்க வீட்ல கிடையாது, கிளம்புங்க. டேய் செல்வா, இதுக்கு மேலே இங்கே நின்று உனக்கு துளி அளவு மரியாதை கிடையாதுடா. தயவு செஞ்சு திரும்பி பார்க்காம ஓடிடு. அப்போதான் உனக்கு கொஞ்சம் மிஞ்சமாவது மரியாதை ஓட்டிக்கிட்டு இருக்கும். போயிடுடா.
அதான் உன் நல்லது. ஹலோ, என்ன இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கேன், போக மாட்டேங்கிறீங்க? இங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. என்ன போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்க, பொறுக்கியா நீனு? டேய் பொறுக்கி, வெளியில போறியா இல்லையாடா? என்னது பொறுக்கியா? நானா? ஹலோ மேடம், இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. சரி, நானும் ஏதோ பொண்ணாச்சே, போனா போட்டுன்னு அமைதியா இருந்தா நீங்க என்ன வாய்க்கு வந்தபடி பேசிட்டே இருக்கீங்க, என்னை பார்த்து பொறுக்கின்றீங்க. மேடம் இங்க பாருங்க, நான் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காம என்ன. டேய் பொறுக்கின்னு சொல்லாம சாருன்னு மரியாதை சொல்லியா கூப்பிடுவாங்க? நீ பொறுக்கி தான், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. சும்மா மேலுக்குனாலும் யூனிஃபார்மை போட்டுட்டு வந்துட்டு போலீஸ்ன்னு காமிச்சிக்கிறியா? வெளியில போடா. என்னது டாவா? பொறுக்கி போடா வாடா. ஐயோ, நம்மள ஸ்டேஷன்ல எவ்வளவு மரியாதையா நடத்துவானுங்க. இவன் என்ன ஒரு பொண்ணு நம்மளை இந்த கிழிக்கிறா? டேய் செல்வா, என்னடா வாயை திறக்காம அமைதியா இருக்க? என்னோட ஆச்சு உனக்கு? இங்க பாருங்க மிஸ், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. நான் பொறுக்கியெல்லாம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று, இந்த போடா வாடான்லாம் சொல்லாதீங்க. நானும் உங்களை திருப்பி வேற மாதிரி கூப்பிட்டுருவேன், பார்த்துக்கோங்க. டேய் பொறுக்கிக்கு என்னடா ரெஸ்பெக்ட் வேண்டி கிடக்கு? போடா பொறுக்கி. அது சரி, இவ என்ன பொறுக்கின்னு சொல்றா? அவ ட்ரெஸ்ஸும் அவ ஆளும் மண்டையும் இவ தான் டோட்டல் அக்யூஸ்ட் மாதிரி இருக்கா. இவ என்ன பார்த்து பொறுக்கின்றாளே. ஆனாலும் நம்ம ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கோம்? இன்னாரும் இவ்வளோ நம்ம வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கணுமே. டேய் செல்வா, ஏண்டா அமைதியா இருக்க? டேய் செல்வா, எப்படா வந்த? எப்பா டேய், வந்துட்டியாடா? எப்படா வந்தேன்னு கேட்காதடா, ஏண்டா வந்தேன்னு கேளுடா. என்னடா என்னாச்சு? ஏண்டா ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிற? என்னாச்சுடா? என்ன ஆச்சா? ஆமா, இந்த பக்கத்துல நிக்குது ஒரு பச்சை குதிரை. யாருடா இது? ஓ, இந்த குதிரை பத்தி தான் கேக்குறியா? அவ என் ஃப்ரெண்டு தான்டா, உன்ன மாதிரி தான் அவளும் ஒரு ஃப்ரெண்டு. சொல்லுடா, என்ன ஆச்சு? என்ன பண்ணா? ஏதோ உன்னை வச்சு செஞ்சுட்டாளா என்ன? மதுர வீர என் மனசு கேட்ட கூற, என் மாம மதுர வீர என் மனசு கேட்ட கூற. அது சரி, இவங்களுக்குள்ள என்னதான் நடக்குது? கடையில் என்னமோ கோச்சிக்கிட்டு வந்த மாதிரி வந்தா, இங்கே பார்த்தாக்கா நின்று சிரிச்சுக்கிட்டு கனவு காண்டுட்டு இருக்கா. அது சரிதாம்மா, உன் மாமன் மதுரை வீரன் தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். என்னடி அக்கா கணச்சி காட்டுறேன்? வாய் திறந்து கூப்பிட்டா மூத்து கொட்டிடுமா என்ன? ஏண்டி சொல்ல மாட்டேன்? பாவம் பையப்புல கடையில இருந்து சோகமா வந்துச்சு. சரி, நம்ம போய் அவளை சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு உன்னை தேடி வந்தா கணச்சி காட்டுறேன். நான் கணச்சி, ஏண்டி சொல்ல மாட்டேன்? ஆமா ஆமா, நான் சோகமா தான் வந்தேன். இப்ப நான் சமாதானம் ஆயிட்டேனே. என்னது சமாதானம் ஆயிட்டியா? எப்படிடி? எப்படின்னா மாமா வந்தாங்க, என்ன சமாதானப்படுத்தினாங்க, நான் சமாதானம் ஆயிட்டேன். யாரு? கார்த்திக் மாம்சா எப்படி வந்தாரு? நாங்கெல்லாம் வீட்டுல தானே இருக்கோம், நாங்க பார்க்கவே இல்லையே. நீங்கெல்லாம் வீட்டுல இல்லாத போதுதான் வந்தாங்க. நீங்க தான் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு ஜுவல்லரி ஷாப் போயிட்டீங்கல்ல, அப்பதான் வந்தாரு. அடி பாவி, அதாவது நீ தனியா இருக்கும்போது கார்த்திக் மாம்ஸ் வந்துட்டு உன்னை சமாதானப்படுத்திருக்காரு. ஆமா, எப்படி சமாதானப்படுத்தினாரு? எப்படின்னா அதெல்லாம் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியாக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க சமாதானப்படுத்தினாங்க, அவ்வளோதான். ப்ளீஸ் ப்ளீஸ் டி சொல்லுடி, எப்படி சமாதானப்படுத்தினாங்கன்னு கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். ப்ளீஸ் சொல்லுடி. என்னடி நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், திருத்தன்னு முடிச்சுட்டே இருக்கேன். சொல்லு, எப்படி சமாதானப்படுத்தினாரு கார்த்திக் மாம்ஸ்? சொல்ல ப்ளீஸ் சொல்லுடி. இதுக்கடி அக்கா இவ்வளோ ஆர்வமாக கேட்குறேன். இப்போ அதை தெரிஞ்சு நீ என்னடி பண்ண போற? அதை தெரிஞ்சுக்கிட்டு என் மாம்ஸோட ரொமான்ஸ் பெருசா இல்லை உன் மாம்ஸோட ரொமான்ஸ் பெருசான்னு போட்டி போட்டு பார்க்க போறேன்டி. ஏண்டி அக்கா இதுலலாமா போட்டி போட்டு பார்ப்பாங்க? சே, இதெல்லாம் நல்லா இருக்காது, வேணாண்டி அக்கா. இங்கே பாருடி, இப்போ நீ மட்டும் சொல்லலை, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா சொல்லிடுடி ப்ளீஸ் டி, நான் இவ்வளோ தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் ப்ளீஸ் நீ சொல்லு, உங்கள் மாம்ஸு உன்னை எப்படி சமாதானப்படுத்தினாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான்
ஏன் ஆள் என்ன எப்படி சமாதானப்படுத்துவார்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான். ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிடி. அது நீயே போய் மாமா கிட்ட கேட்கலாம்ல. மாமா மாமா நான் கோச்சிக்கிட்டா நீங்க என்னை எப்படி சமாதானப்படுத்துவீங்கன்னு போய் அருண் மாமா கிட்டே கேளுடி போடி. அந்த ஆள் என்ன எங்க கோச்சிக்கிற மாதிரியே வச்சுக்க மாட்டானே. நான் போய் வாயை திறந்தாலே வாயை அடைச்சிடுறான்டி. ஐயோ என்னடி அக்கா சொல்ற? அப்ப மாம் சொன்ன மிரட்டுறாங்களா? மிரட்டி திட்டி வாயை மூட சொல்றாங்களா? அட கடவுளே, நான் என்ன சொன்ன நீ என்ன புரிஞ்சுக்கிற? அவங்க வாய் அடைக்கிறாங்கிறது என்ன மிரட்டியோ திட்டியோ இல்லடி, இது வேற விதமான வாய் அடைக்கிறதுடி. ஐயோ இவளை இதுக்கு மேல பேச விட்டா நம்ம மானத்தை வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். இவளை இதுக்கு மேல பேச விடக்கூடாது. வேற விதமாவா? வேற விதமானா ஓ ஓ அப்படி. அது சரி. அருண் மாமா ரொம்ப கேடிதான். அடியே அட மாம்சே, நீ எப்பயா வந்த? அவகிட்ட கார்த்திக் உன்னை எப்படி சமாதானப்படுத்தினான்னு கேட்டுட்டு இருந்த பாரு, அப்பவே வந்துட்டேன்டி. ஏண்டி? ஐயோ நீ அப்பவே வந்துட்டியாயா? அப்ப இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டியா என்ன? கேட்கல, தடுத்துட்டேன்டி. இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மௌனத்தையே வாங்கிருப்படி நீனு. சாரி மேம். ஏண்டி ஏண்டி இதெல்லாம் போய் அவகிட்ட சொன்னா அவ என்னை எப்படி பார்ப்பான்? ஏண்டி என் மௌனத்தை வாங்குறதுக்கு இருந்த உன்ன நீ தனியா ரூம்ல கிடைக்கல. அப்போ உன்ன பாரு கதற கதற மவளு வச்சிருக்கேன்டி உனக்கு. ஐயோ மேம், என்னையா என்ன மிரட்ட? தனியா ரூம்ல கிடைச்சா என்ன என்ன கதற கதற? இந்த வேற வேணாம், இந்த மாதிரிலாம் பேசணும்னு நினச்சிக்க. இன்னும் பக்கத்துலேயே வரமாட்டேயா? நீ பக்கத்துல வரலன்னா நான் விட்டுட்டு அமைதியா இருக்கணும். உன்னை தூக்கிட்டு போயிடுவேண்டி. சிப்போயா மாம்ஸ். அது சரி. ஏண்டி அக்கா மாம்ஸ், உங்க ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நீங்க உள்ள போய் வச்சுக்கலாமே, என் முன்னாடியே வா. அதான் நாங்க ரொமான்ஸ் பண்றோம்னு தெரியுதுல்ல, நீ மூடிக்கிட்டு போக வேண்டியதானடி. அது சரிடி அக்கா, இருடி என் மாமா வருவாங்கல்ல அப்ப வச்சுக்கிறேன் பாரு. சி பொடி. ஆனா நீ அவன் சும்மா சொல்றா. அப்புறம் கார்த்திக் வந்தானா, பேசினானா? இததானே நானும் கேட்டேன், எனக்கு பதில் சொல்லல. இப்போ உங்க மாமா கேக்குறாரு, பதில் சொல்லு. ஆமா மாமா, மாமா வந்தாரு. சரிம்மா, இப்போ உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையா? ஆமா மாமா, மாமா தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. இப்போ பரவாயில்ல மாமா, ஒன்றும் ஃபீவர்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் மாமா இருக்கு. சரிம்மா. அப்புறம் கார்த்திக் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தான். ஐஷு பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம். ஆமாம் மாமா, மாமா சொன்னாங்க, ஐஷு பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மாமா. அது மட்டும் இல்லை, நான் மாமாவை வேற தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு இன்னும் சங்கோஜமாக இருந்தது மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனன்யா, உனக்கு தெரியாதுல்ல. இப்போ தெரிஞ்சதுனால நீ ஃபீல் பண்ணுற, அவ்வளோதான். நானும் யோசிச்சேன் கார்த்திக் இந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு. அதனால தான் அவன்கிட்ட கேட்ட போது தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னான். ஆமாம் மாமா, அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு ஐஷுவை பார்க்கணும் போலவே இருக்கு மாமா. நான் கார்த்திக் மாமா வீட்டுக்கு போகணும். நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா? கண்டிப்பாம்மா. நான் ஒரு ஈவினிங் போல கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டுமா? ஏன்னா இப்போ நானும் நிம்மியும் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. போயிட்டு வந்துட்டு அப்புறமா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? ஐயோ மேம், நம்ம எங்கேயா போகிறோம்? அது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. நான் கூட்டிகிட்டு போகும்போது உனக்கே தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக இருடி, இல்லை நச்சுன்னு கொடுத்துரும் பார்த்துக்கோ. ஐயோ மேம், என்னையா பேசுகிறேன்? அனன்யா நின்றுட்டு இருக்கா, இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா? இவ்வளோ நேரம் நீ என் மனத்தை வாங்கினதை விடவா நான் பேசுறது? அதான் மனத்தையும் வாங்கிட்டியே, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? முழுசா நினைஞ்சதுக்கப்புறம் இதுக்கடி முக்காடு. அதான் இப்படி. சரி சரி, நீங்க உங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் உள்ள போறேன். மாமா, நான் ஈவினிங் ரெடி ஆகியிருக்கேன். நீங்க வந்து நம்ம மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் இப்போ உள்ள போறேன். சரிம்மா, நீ போ. நான் ஈவினிங் உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? நீ ரெடி ஆகிடு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். நீ போ. சரிங்க மாமா. ஏடி நிம்மி, நான் போறேன். நீ ஒரு ரொமான்ஸை கண்டினியூ பண்ணு. போடி போடி, காத்து வரட்டும், சீக்கிரம் கிளம்பு. சிப்ப குரங்கு. ஓய், எதுக்கடி பண்ணி அவளை அனுப்பிச்சேன்? நான் எங்க அனுப்புறேன்? நான் அனுப்பலையே, நீ தானே என் உள்ள போன்னு சொன்னேன், அதான் உள்ள போயிட்டா. அடி, நீ தாண்டி முதல்ல சொன்ன மூடிக்கிட்டு உள்ள போனேன். எதுக்காக அனன்யாவை உள்ள அனுப்புனேன்? அப்போ மேடமுக்கு என்ன வேணும்? ஆமா மேம், நான் தான் சொன்னேன், அதான் உள்ள போயிட்டா. நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா மேம்? என்ன கேட்டாலும் கொடுப்பியா? கேளுடி பொண்டாட்டி, நீ கேட்கணும், நான் கொடுக்கணும்டி. அது இன்னும் செம்ம கிக்கா இருக்கும்டி. கேள்வி செல்லப்பட்டி கேளுடி. நான் கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் தான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ தான் போதுன்ற அளவுக்கு கொடுத்துறியே, அப்புறம் எப்படி நான் கேட்க முடியும்? அதனால நான் கேட்க மாட்டேன், போயா.
அடி வேணாண்டி ஒழுங்கா கேட்டுடி, ஆசை காட்டி மோசம் பண்ணாதடி. நீ கேளுடி, நீ கேட்டு நான் கொடுக்கணும்டி, அது ஒரு தனி சகோண்டி. கேள்றி பொண்டாட்டி. ஐயோ மாம்ஸ், நான் கேட்குற அளவுக்கு ஏன் வச்சிருக்கேன்? நான் தான் கேட்கறதுக்கு முன்னாடியே போதும்னு கொடுத்துட்றியே, அப்புறம் எப்படி நான் கேட்க முடியும்? இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன இது வரைக்கும் கொடுக்கலடி. இப்போ நீ கேளுடி, நான் கொடுக்குறேன் ப்ளீஸ்டி பொண்டாட்டி. மயங்கிடலாமா அடமாமா மயங்கிடலாமா. அடி கேளுடி. டேய் புருஷா, என்னை கட்டி பிடிச்சி இருக்காம அணைச்சி உம்மா குர்றா. அடியே என் பொண்டாட்டி, நீ இப்படி கேட்கணும், நான் கொடுக்கணும்டி. லவ் யூடி. இப்போ கொடுக்கலண்டி போறடி. ஐயோ மாம்ஸ், கேட்டுட்டேன்றதுக்காக முரட்டுத்தனமாக இருந்துடாத, பார்த்து. என் பொண்டாட்டிய எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. லவ் யூடி சொல்லக்குட்டி. லவ் யூ ஸோ மச்டா புருஷா. நான் சின்ன பொண்ணு கொஞ்சம் பார்த்து பிடி. எக்கச்சக்கமா ஆசை சிக்கிச்சம்மா மனதைக்கு கிச்சம்மா. நான் தானா குருவி மலக்காட்டு அருவி. நான் நின்றேன் உருகி என் நெஞ்சு உடைகளில் நீ எந்தன் உடதொட்டான் நேரம். உன் காதல் எந்தன் உயிர் தொட்ட தருவாயோ. ஐயோ மாம்ஸ், போதும் பார்த்துக்கிட்டே இருந்தது போதும். சரி வா, எங்கே போகணும்னு சொன்னியே, ஆமாம் எங்கேயா போகிறோம்? அது நான் என் பொண்டாட்டிக்கு கொடுக்கல சர்ப்ரைஸ். நீ அமைதியா வாடி என் செல்லக்குட்டி. உனக்கு மாமா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், வா. சர்ப்ரைஸா மாம்ஸ்? இப்போவே சொல்லு மாம்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இல்லை எனக்கு மண்டையே வெடிச்சிடும். மண்டையே வெடிச்சாலும் பரவாயில்ல, நீ வா. வந்த பிறகுதான் சர்ப்ரைஸை காட்டுவேன். அது வரைக்கும் சொல்லவும் மாட்டேன், காட்டவும் மாட்டேன். ஆனால் வேற எதுனா கொடுக்க சொன்னா கொடுத்துக்கிட்டே வரேன்டி. ஐயோ போயா மாம்ஸ், நீ ரொம்ப தான் போங்கு. ப்ளீஸ் ப்ளீஸ், நீ கேட்கணும்னு சொன்ன உடனே நான் கேட்டேன்ல, அந்த மாதிரி எனக்கு சொல்லு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு. சொல்ல மாட்டேன் நீ செல்லக்குட்டி. நீயே நேரா வந்து பாரு, வா. அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கிக்கொடி. வாடி என் பொண்டாட்டி. போயா.